இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து நமக்கு லஞ்சுக்கு வந்து கீரை மசியலும் வத்த குழம்பும் போட்டு விட்டாங்க. நம்ம வீட்டில் வத்த குழம்பெல்லாம் 2-3 நாள் ஓடும். அப்போ வந்து எனக்கு ஞாபகம் வந்து ஆர்சி சாஹிப் வந்து சுஜாதா ரைட்டரில் அவர் வந்து வத்த குழம்பை பற்றி ஒரு நீட்டி முழக்கி ஒரு 4-5 பேஜுக்கு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருப்பார். இது வத்த குழம்பு எதில் வைக்கணும், மரத்தக்காணிக்காய் இதுவா சுண்டைக்காயா அல்லது வெங்காயம் வச்சா எது பெஸ்ட்டுன்னு எழுதியிருப்பார். அதான் எனக்கு ஞாபகம் வந்தது சாப்பிட போகுது. சரி நம்ம வந்து இவன்கிட்ட கேட்போம், நம்ம ஃபெலோட்ட இதை பற்றி என்னடா சொல்கிற அப்படின்ட்டு அவன் போட்டு காமிக்கிறான். கீரை இந்த கீரை அது எப்படி மசிக்கணும், வத்த குழம்பு இதெல்லாம் காமிக்கிறான். அப்புறம் அவன்கிட்ட வந்து இதனை ஆஸ் யூஷுவல் உடனே வந்து இதுக்கு என்ன கலோரி, இது வந்து நீ இந்த பவுலில் தான் சாப்பிட்ணும், இதுக்கு வந்து இது இருக்குது, இதுக்கு வந்து நான் கேட்டேன் என்னெல்லாம் டைப் இருக்குது ரைஸு, நீ ஒயிட் ரைஸ் திங்கிற, இது கிளைசமிக் இண்டெக்ஸு. கிளைசமிக் இண்டெக்ஸ்னால் குக் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா குக்காகவும் ப்ளட்டில் இதாகிடும், குளுக்கோஸாக மாறிடும். ஸோ நீ ஸ்லோவாக உள்ள தான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு அவன்கிட்ட கேட்டேன். எங்கள் வீட்டில் சிலவங்கெல்லாம் பாஸ்மதி ரைஸ் சாப்பிட்றாங்க, அவன் பணக்காரங்க வெளிநாட்டில் இருக்கானுங்க, அது எப்படி சொல்கிறேன்னு அவன் அதுக்கும் போட்டு காமிச்சிட்டான். இது ஜிஏ இவ்வளவு, இது இவ்வளவு அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு போட்டுட்டு அதுக்கும் வந்து டேப்லெட்டும் போட்டு காமிச்சிட்டான். இது நீ சாப்பிட்டேன்னா இந்த ரைஸ்னா இப்படி, இதுன்னா இவ்வளோ, இதுக்கு இவ்வளோ கலோரி அப்படியெல்லாம் போட்டு காமிச்சிட்டு நமக்கு கடைசியில் நான் சொல்லவே இல்லை, அவனே வந்து ஈக்குவேட் பண்ணிட்டான். ஐ வில் நவ் கிவ் யூ வித் மெட்டஃபார், வடா மெட்டஃபார் அப்படின்ட்டான். இது என்னடா கேட்டாடா என்னடான்னு ஒரு பவுலு பொன்னி ரைஸ் தின்னு இல்லைன்னா ஒரு வடை எதை தின்னாலும் நமக்கு உடனே அவன் வந்துட்டான். 40 கிலோமீட்டர் பொள்ளாச்சி நடைக்கு வந்துட்டான் அவன். அப்புறம் சொல்லிட்டான், இதுதான் என்ன இருந்தாலும் இதுதான் ட்ரூத்து, ஃபைனல் ட்ரூத்து அப்படின்னு நம்மள்கிட்ட கிளியர் கட்டாக எல்லாம் சொல்லி விட்டான். போகிற போக்காத பார்த்தா எனக்கு வடக்குமார் பேரை வச்சுக்கணும்னு தோணுது. என்னத்தை சரி வச்சுட்டு போட்டோம்.